அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் இறந்துட்டாங்கன்னா, அவங்க பிள்ளைங்களுக்கு வேலை, இல்லை சில இடத்துல ஒய்ஃபுக்கு வேலை, பின்ஷனு எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் காலங்காலமாக படிச்சுட்டு உட்காந்துருக்காங்கல்ல, பதிவு பண்ணிவிட்டு இப்போ வந்துடும், அப்போ வந்துடும் அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து, அந்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் இதுக்கு நடத்தி ஆகணும்னு ஒரு கண்டிஷன் போடாமல், இறந்தவங்க, சாராயம் குடித்தவங்க, கூட்ட நெரிசலில் இறந்தவங்க, அவங்க குடும்பத்துக்கு எல்லாமே எல்லா பெனிஃபிட்டும் படிக்கிறதுலேருந்து வருமான சம்பளத்துலேருந்து வேலையும் கொடுத்து அவங்க மேற்கொண்டு சேஃபாக இருக்கிறதுக்கு அமௌண்ட்டும் கொடுக்குறீங்க. ஆனால் இறந்துட்டால் தான் அந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. உயிரோடு இருக்கவங்களுக்கு யாரும் எதுவும் செய்கிறதில்ல. அந்த உயிரோடு இருந்து போராடி வாழவும் முடியாமல், நல்ல ஒரு ஸ்டேஜுக்கும் வர முடியாமல் இருக்கிறவங்கள என்ன கவர்மெண்ட்டு கவனிக்குது? அதனால் அதை என்ன ஏதுன்னு பார்த்து, அரசு ஊழியர்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு எல்லா இதுவும் பெனிஃபிட்டு கொடுக்குறாங்க. இந்த கூட்ட நெரிசல், இந்த சாராயம் விற்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஃபுல் அமௌண்ட்டும் போய் அவங்க குடும்பத்துக்கு வேலையும் கொடுத்து காப்பாற்றுறாங்க. ஆனால் அப்போ அதோட மதிப்பு என்ன? அப்போ நம்ம படிச்சுட்டு வேலை இல்லாமல் வெளியில் ப்ரைவேட்டில் வேலை பார்த்து மேலேயும் வர முடியாமல் கீழேயும் வர முடியாமல் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம். அது யாருக்கும் தெரியல. இவ்வளோ வருஷத்துக்கு இவ்வளோ பேர் இருக்காங்களா, இவங்களுக்கு எதையாவது செய்வோம் அப்படின்ற ஒரு தாட் இல்லை. ஆனால் இந்த மாதிரி இறந்து போயிட்டா அவங்க என்ன வேணால் பண்ணலாம். இடம், வீடு, வேலை, வாழறதுக்கு ஒரு அமௌண்ட்டு எல்லாமே அரசு கொடுக்குது. அது ஏன் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அது யார் பார்க்குறா, யாருக்கு செய்கிறாங்க? காலம்புறா கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். வேலையில் உள்ளவங்க குடும்பம் லைனாக வேலையில் இருப்பாங்க. அவங்க திமிர் எடுத்து போய் தண்ணி குடிச்சிட்டு, சாராயம் குடிச்சிட்டு செத்துட்டா அவங்களுக்கெல்லாம் பணம், அவங்களுக்கு வேலை, அவங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு ஃப்ரீ. அப்படி கீழ்மட்ட லெவலில் உள்ளவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருது. ஆனால் இந்த நடுத்தர மக்கள்லாம் படுற கஷ்டம் வெளியில் சொல்ல முடியாது. வேலையும் சரி, வருமானமும் சரி, அம்மா அப்பா ஏதோ டெய்லி வேலை பார்த்தா தான் சாப்பிட்லாம். இதையும் கவனிக்கணும். பழைய மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டை கொண்டு வாங்க சார். அதிலிருந்து எம்ப்ளாய்மெண்ட்டு ஒரு எந்த யூஸும் இல்லாமல், யாருமே இல்லாமல் இப்போ இருக்குது. அதை பழைய மாதிரி ஒரு உயிர் கொடுத்து, உயிரோட்டம் கொடுத்து, அதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எதையாவது ஒன்று செய்யுங்க. இறந்துட்டா அதுக்கு செய்கிற இதில் ஒரு பாதியாவது செய்யுங்க. உயிரோடு இருக்கவங்களுக்கு வீடு இல்லை, இடம் இல்லை, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலையும் இல்லாமல், வீடு இல்லாமல், ஏதோ நார்மலாக ஏதோ வேலை பார்க்குறாங்க. கல்யாணமும் பண்ண முடியாமல், குடும்பத்தை மேலே தூக்கி நிறுத்த முடியாமல் எவ்வளோ பிள்ளைங்க கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் வழியாக எதையாவது ஒன்று செய்யணும். வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலையும் கொடுக்கணும், இதையும் பார்க்கணும். ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் சார். சும்மா நம்மளும் எல்லாரும் ஆட்சி மாதிரி இருக்கக்கூடாதுன்றது தான் எங்களோட எண்ணங்கள்லாம். ஏதாவது மாறணும்னு நினச்சோம், மாறிடுச்சு. இதை வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் எதையாவது செஞ்சு அவங்கவுங்க குடும்பத்தை நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வர்ற அளவுக்கு ஏதாவது பண்ணுங்கள் சார். தேங்க்யூ சார். கண்டிப்பாக